கைஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார் கேர். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? கார் டிரைவிங்காக பார்க்க போறோம். நீங்க தம்ப்லைன்ல பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. கார் ஸ்டேரிங் அலைன்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பண்ற தப்புனால தான் வருது. டிரைவ் பண்ணும் பொழுது நம்ம கீரை கரெக்டாக போடணும், கிளட்சை கரெக்டாக விடணும், அதுக்கப்புறம் மைலேஜை கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும், மைலேஜுக்கு தகுந்தாற் போல் வண்டி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கார்ல இந்த சேதாரம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு வண்டி ஓட்டுறோமான்னு கேட்டீங்கன்னா, ஸோ மெஜாரிட்டியா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இதை தெரியாமலே நான் கரெக்டாக ஓட்டியிருக்கேன். ஏன்னா நான் இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி பண்ண மாட்டேன். என் காரை யாராவது தொட்டாலே கோவம் வந்துடும், யாராவது ஏதாவது சொன்னாலே எனக்கு கோவம் வந்துடும் என் காரை பற்றி. அதனால நான் அது பெருசாக யார்ட்டையும் கொடுக்கவும் மாட்டேன், நானும் பண்ணவும் மாட்டேன். ஓகே, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க சின்ன சின்ன தப்புன்னு இது தெரியாமலே பண்ணுவாங்க. ஆனா இதுதான் இவங்களுக்கே தெரியாம மேஜர் ஒரு ப்ராப்ளம் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடிக்கடி 1500 2000 கொடுத்து நம்ம வீல் அலைன் பார்க்கறது, பேலன்ஸ் செக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். ஓகே, இப்போ நம்ம வீல் பேலன்ஸ் மிஸ் ஆகுது, அதாவது அலைன்மெண்ட் சரியில்லை அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம வளையும் போது கொஞ்சம் லேட்டா வளையுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ ஆப்வியஸா அதுவும் உண்மைதான். அடுத்தது, நீங்க ரன்னிங்ல போயிட்டு இருக்கல, ஸ்டேரிங்ல இருந்து கையை எடுக்கும்போது படப்படப்படப்படன்னு ஆடும் ஸ்டேரிங். அந்த மாதிரி இஷ்யூ வருதான்னு பாத்துக்கோங்க. அதெல்லாம் வருது அப்படின்ற பட்சத்துல ஸோ கண்டிப்பா வீல் பேலன்ஸ் அண்ட் அலைன்மெண்ட் நீங்க செக் பண்ணி தான் ஆகணும். அது செக் பண்ணலைன்னா மறுபடியும் பின்னாடி ஏதாவது இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. சரி, இப்போ நான் இன்னொரு முக்கியமான வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் சர்வீஸ் விட போயிருந்தேன். அந்த சர்வீஸ் விட்டதுக்கான வீடியோ போட்டிருந்தேன். சர்வீஸ் சென்டர்ல எனக்கு அவங்க ஒரு சில பார்ஷாலிட்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பேர் என்ன இந்த சர்வீஸ்ல எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. அந்த கால் பண்ணி கூப்பிடும் பொழுது அவங்க வேற ஒரு மாதிரி சொல்லி கூப்பிட்டாங்க. சொல்றது ஒரு மாதிரியும் ஒரு அமௌண்ட் சொன்னாங்க, வந்ததுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட். என்னதான் இருந்தாலும் எல்லா காசு என் காருக்கு தான். ஆனா அது ஏன் அப்படின்றது, என்ன சொல்லி கூப்பிட்டாங்க அப்படின்றது நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா என்ன மாதிரி அங்க ஒரு கில்ட்டா நின்றுட்டு இருக்க கூடாது இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்றேன். மறக்காம நான் லாஸ்டா போட்ட கார் சர்வீஸ் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாங்களா? ஓகே, ஒரு வீல் பேலன்ஸ் அப்படின்றது கரெக்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா வண்டி ரன்னிங்ல போகல ஆடும். நம்ம ஏதாவது திருப்புறோம் அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் இந்த மாதிரி இப்படி வரும். ஆனா இங்க வீல் ஆடிக்கிட்டு தான் இருக்கும் இப்ப நமக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன் அப்படின்றது நமக்கு கீழே பார்த்தா தான் தெரியும். இப்படி ரொம்ப ஃப்ரீயா போகும். இப்போ நீங்க நின்ன இடத்துல இருந்து ஒரு காரை ஈஸியா உங்களால திருப்ப முடியும். ஸோ நின்ன இடத்துல இருந்து திருப்பறதுக்கும் நீங்க ரன்னிங்ல போயிட்டு இருக்கக்குள்ள திருப்பறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்குது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வீட்டுல குழந்தைங்க இருப்பாங்க அல்லது சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்க அடம் பிடிக்கிறாங்க, இல்ல அவங்கள வண்டியில உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வண்டியில உட்கார வச்சு சும்மா இருக்கக்குள்ள இந்த ஸ்டேரிங் அப்படியே படபடன்னு போட்டு திருப்புறது, இந்த பக்கம் திருப்புறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றது பண்ணுவாங்க. இது ஒரு நாள் பண்ணா 2 நாள் பண்ணா பிரச்சனை கிடையாது, இல்ல எப்பயாவது ஒரு டைம் பண்ணா பிரச்சனை கிடையாது. ஆனா அவங்க டெய்லியும் சாப்பாடு ஊட்டும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல சம்திங் ஏதாவது ஒரு ரீசனுக்காக இந்த டிரைவர் வண்டி ஓட்டுறவங்களே அவங்களே இந்த ஸ்டேரிங் அடிக்கடி இப்படி 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 இப்படின்னு திருப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி திருப்பும் பொழுது தேவையில்லாம வண்டி ஆல்ரெடி வெயிட் ஒரு 1000 கிலோ 1500 கிலோ வெயிட். அந்த வெயிட்டை தாங்கி பிடிச்சுதான் அந்த வீல் சுத்துது. என்னதான் பவர் ஸ்டேரிங்கா இருந்தாலும் நீங்க ரன்னிங்ல போகக்கூட வண்டி ஸ்டேரிங்கை திருப்பறதுக்கும் நின்றுட்டுக்குள்ள திருப்பறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்றது நல்லா பளிச்சுன்னே தெரியுங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த பேரிங்ல போயிட்டு டப்புன்னு நின்றுட்டு இருக்கக்குள்ள திருப்பும் போது அந்த வெயிட் கொஞ்சம் இதுவாகி அடி விழுமா. அதனாலதான் அந்த சின்ன அலைன்மெண்ட் மிஸ்டேக் அப்படின்றது வருதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நான் டெக்னீஷியன் கேட்கக்குள்ள அவங்க அப்படிதான் சொன்னாங்க. சின்ன அலைன்மெண்ட் பிரச்சனைலாம் அதனால தாங்க வருது. ஸோ டொக்குன்னு போய் திருப்பிக்கிட்டே இருக்கிறதுனால அப்படின்றது குறிப்பிட்டிருந்தாங்க. அடுத்தது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் பெரிய இம்பாக்ட் வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனா இது பெரிய இம்பாக்ட் கொடுக்கும்னு சொல்றாங்க ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ்ல இது ஈடுபடும் பொழுது. சரி, ஓகே, அதனால உங்க கார் நின்றுட்டு இருக்கும் பொழுது நீங்க தயவு செஞ்சு இந்த ஸ்டேரிங்கை போட்டு இப்படி இப்படி திருப்புறது, இல்ல குழந்தைங்கிட்ட கொடுத்து இப்படி 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 திருப்புறது, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அப்படி நம்ம பண்ணும் பொழுது உள்ள இம்பாக்ட் அப்படின்றது ஏற்படுது. அதனால சின்ன சின்ன மைனரா ஆட் ஆகி அது மேஜரா மாறும். ஸோ இதுலயே நம்ம டெய்லியும் இப்படி தட்டிக்கிட்டே இருக்கணும்னா என்ன ஆகும்? ஒண்ணு கை வலிக்கும், வேற ஏதாவது கல் வச்சு தட்டுறோம்னா கண்டிப்பா உடையும். ஸோ ரெண்டு உள்ள எல்லாம் இதுதானுங்களா, அலுமினியம் தானே, மேபி அது ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். சொல்லக்குள்ள எனக்கும் ஓகே வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி, ஓகேங்க. அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய மேஜர் மிஸ்டேக் அப்படின்றது என்னன்னா,
இந்த ரோட்ல எல்லாம் போகும்பொழுது அந்த சின்ன சின்ன லைட் எல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லைட்டு மேல வண்டியை விட்டு ஏற்றும் பொழுது படப்படப்படன்னு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த சத்தத்தை கேட்கறதுக்காகவே அந்த ரோட்டு சென்டர்ல வந்துட்டு ஒரு 80-90 போயிட்டு இருக்கும், அதுல படப்படப்படன்னு அடிச்சுட்டே போவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இன்னொரு விஷயமும் இருக்கு. ரோட்ல அதாவது நீங்க வேகத்தடிக்க மேல சின்னதா இந்த ரோட்ல பட்டெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பட்டையே கொஞ்சம் மொத்தமா போடுவாங்க, இவ்வளவு மொத்தம் போட்டுருவாங்க. அது எங்க நான் பார்த்தேன்னா, விஜிபி லேஅவுட்ல. நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா அடிக்கடி OMR ஈஸியார் போவீங்கன்னா விஜிபி லேஅவுட் தாண்டின உடனே அங்க ஒன்று வரும். அதுல நான் பார்த்துருக்கேன். அந்த ஊருக்கு முன்னாடி வரும், அந்த பொம்மைலாம் போட்டு வித்துட்டு இருப்பாங்க, அங்க ஒன்று வரும். அடுத்தது நீங்க வந்து குரோம்பேட் போறீங்க அப்படின்னா வேல்ஸ் காலேஜ், ஆமா வேல்ஸ் காலேஜ் தான், அந்த பாலத்துக்கு முன்னாடி வரும். அந்த வேல்ஸ் காலேஜ் சிக்னல்ல அதுல பாத்தீங்கன்னா வேகத்தடை அப்படிதான் அடிக்கும். இது கூட எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நமக்கு வரும். ஆனா எல்லா இடத்துலயுமே நமக்கு என்ன இருக்கும்னா, பைபாஸ்ல நமக்கு இந்த லைட் அப்படின்றது இருக்கும். அந்த ரன்னிங்ல போயிட்டு இருக்கக்குள்ள நீங்க அந்த லைட் அப்படின்றது மேல விடக்கூடாது. ஏன்னா வண்டி வெளியில இருக்கிற சவுண்ட் எல்லாத்தையுமே குறைச்சிரும், லைட்டா இம்பாக்ட் ஆகிற சவுண்ட் எல்லாமே குறைச்சிரும். அப்போ லைட்டா இம்பாக்ட் ஆகிற சவுண்டே குறைக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு லைட் மேல வண்டி விட்டு ஏத்துறீங்க, அந்த சவுண்ட் அப்படின்றது உங்களுக்கு அவ்வளோ இம்பாக்ட் உள்ள கேட்கும். அப்ப எவ்வளவு வேகமா அது உள்ள அடிக்குதுன்னு பாத்துக்கோங்க. அவ்வளவு வேகமா பட்டு அடிக்கிறதுனாலதான் அந்த இம்பாக்டுக்கான சத்தம் உள்ள அவ்வளோ இதுவா கேட்குது. ஏன், பிகாஸ் வண்டியே கொஞ்சம் ஆடுற மாதிரிலாம் வந்துட்டு ஃபீல் ஆகும். அது விடக்கூடாது, ஸ்டேரிங் அலைன்மெண்ட் போயிடும். அப்படி போச்சுன்னா நீங்க மறுபடியும் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான். அதனால அந்த மாதிரி விடாதீங்க. அண்ட் ஃபைனல், இது மோஸ்ட்லி நம்ம பண்ண மாட்டோம், ஆனா ஒரு சிலர் நான் பார்க்கும்பொழுது ரேஷ் டிரைவிங்ல பண்றாங்க, நான் பார்த்துருந்தேன். நான் எப்படின்னா, வேகத்தடையில வந்துட்டு அவங்க சும்மா வந்துட்டு ஸ்லோ பண்ணிலாம் ஏற்ற மாட்டாங்க. மேபி ஒருவேளை அவங்களுக்கு பயமா இருக்கலாம் வேகத்தடையில விட்டு ஏத்துறதுக்கு. அதை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன், கண்டிப்பா வீடியோ போடுறேன். வேகத்தடையில விட்டு ஏத்துறதுக்கு அவங்களுக்கு பயமா கூட இருக்கலாம். அதனால என்ன பண்றாங்கன்னா, ஓரளவுக்கு ஸ்பீடு ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டபுக்குறது மேல விட்டு ஏத்திட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரியும் பண்ணாதீங்க, சஸ்பென்ஸ் அடி வாங்கும். ஸோ நீங்க அந்த ரேஷ் டிரைவிங் அந்த லைட் மேல விடாதுன்னு சொன்னா அதுலயும் சஸ்பென்ஸ்க்கும் ப்ராப்ளம் வரும், ஸ்டேரிங்க்கும் ப்ராப்ளம். ஏன்னா அந்த இம்பாக்ட் டயர்ல படுறது எல்லாமே ஸ்டேரிங்குள்ள வரும். அங்க அடி விழுந்துன்னா ஸ்டேரிங்லேயே வந்துட்டு அந்த அடி இம்பாக்ட் அப்படின்றது கிடைக்கும். அதனால அது பண்ணாதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளத்தெல்லாம் பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. என் கார்ல சஸ்பென்ஸ் பக்காவா இருக்குது, நான் ஏன் போயிட்டு இந்த பள்ளத்தில் விடுறதெல்லாம் பயந்துக்கிட்டு விட்டு நவுத்துறா அப்படின்னு டபுன்னு விட்டு நவுத்துவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பிகாஸ் அது எல்லாமே வந்துட்டு நமக்கு சஸ்பென்ஸுக்கும் இம்பாக்ட் கொடுக்கும், டயருக்கும் இம்பாக்ட் கொடுக்கும், சென்சாருக்கும் இம்பாக்ட் கொடுக்கும், ஸ்டேரிங்க்கு மெயினாக இம்பாக்ட் அப்படின்றது கொடுக்கும். ஏன்னா இப்போ வர கார் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக சென்சார் மூலியமா வருது. அந்த இம்பாக்ட் அப்படின்றது கிடைக்குதுன்னா அப்போ கண்டிப்பாக ஆப்வியஸா ஸோ இது ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்றது நமக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன் நான். இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன், சின்ன இன்ஃபர்மேஷனை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம போயிட்டு அந்த 4th சர்வீஸ்ல என்னென்ன நடந்ததுன்னு நீங்க பாருங்க. கண்டிப்பா நீங்களே சொல்லுவீங்க, எனக்கும் இந்த மாதிரி தான் நடந்தது, இந்த மாதிரி தான் இவங்களாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. பட் எல்லாம் ஓகே, ஆனா ஒரு இடத்துல இந்த மிஸ்டேக் அப்படின்றது எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு. வேற ஏதாவது உங்களுக்கு இப்ப நான் சொன்ன விஷயத்துல மாற்று கருத்தோ அல்லது நான் ஏதாவது ஒரு விஷயத்த விட்டு போயிட்டனோ அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அண்டு ஞாயிற்றுக்கிழமை வேற லெவல்ல ஒரு வீடியோ வரப்போகுது. அதாவது கார லயபிலிட்டி அப்புறம் அசெட் அப்படின்னு சொல்லி சரி நிறைய உட்டுகள் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல சுத்தின்னு இருக்குது. அதுக்கு விளக்கம் சொல்லி நாளைக்கு சரியான ஒரு வீடியோ வரப்போகுது. ரியல் இன்சிடென்ட்ல நடந்த விஷயம், கார் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு நம்மளை கஷ்டப்படுத்துது, எவ்வளவு நம்மளை நல்லா வச்சிருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அங்கே பார்க்க போறோம். சரி, ஓகே கைஸ், பாய். வேற ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.